வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெசராக்ட்ட பத்தி பார்க்க போறோம். இந்த டெசராக்ட்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. 4த் டைமென்ஷன்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா டெசராக்ட். இப்ப நம்ம 0 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அங்க எந்த ஒரு ஆக்சிஸுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. லென்த், விட்த், ஹைட்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா அங்க இருக்காது. அதுவே 1 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரே ஒரு டைரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா போக முடியும். ஒண்ணு ஃபார்வர்ட்ல போக முடியும், இல்ல ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா போக முடியும். அதாவது 0, 1, 2, 3லேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால பாசிட்டிவ் டைரக்ஷனில் போக முடியும். அதுவே 0, -1, -2, -3லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளால போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் மட்டும் தான் இருக்கும், வித் ஹைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால 2 பாயிண்ட்டை வச்சு ஒரு லைனை பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிட முடியும். ஏபின்ற பாயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லைனை ட்ரா பண்ணிட முடியும். அதே 2 டைமென்ஷன் போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 ஆக்சிஸ் இருக்கும், XYன்ற 2 ஆக்சிஸ் இருக்கும், லைன் வித் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும்னா 4 லைனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிட முடியும். இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஏபிசிடின்ற ஒரு 4 லைனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால இதை ட்ரா பண்ணிட முடியும். அதுவே 3 ஆக்சிஸ்குள்ளே போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா XYZன்ற 3 விதமான ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா லைன் வித் ஹைட் எது வேணாலும் உங்களால் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிட முடியும். அதே மாதிரி வால்யூமும் பார்த்தீங்கன்னா உங்களால் டிஃபைன் பண்ணிட முடியும். இங்கே எப்படி உங்களால் டயக்ராம்லாம் வரைய முடியும்னா 6 ஸ்கொயர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு கியூப் கூட உருவாக்கிட முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாசிபிலிட்டி நிறைய இருக்கும். நிறைய ஸ்பியர் இல்லை உலகத்தில் பார்க்குற எந்த ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் உருவாக்கிட முடியும். அதே 4th டைமென்ஷன் போனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8 கியூபை வச்சு இந்த டெசராக்டை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட முடியும். இது எப்படி 4th டைமென்ஷன் நம்மளால சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 டைமென்ஷன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்டை வச்சு அதை ஒரு லைட்டை வச்சு நம்ம ஷேடை உருவாக்குறப்ப என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடை 2 டைமென்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த டெசராக்ட் அதாவது இந்த 4th டைமென்ஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3D வேர்ல்டுக்குள்ளே கொண்டு அதை லைட்டை வச்சு நம்ம அடிக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ 3 டைமென்ஷனாக இருக்கும். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு 4th டைமென்ஷன் நம்மளால சொல்ல முடியுது. நன்றி.